வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல அலகு 3 மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், இந்த யூனிட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல நாம படிக்க போற டாபிக் சேர்மங்கள், அதாவது சேர்மம் காம்பவுண்ட் அப்படிம்பாங்க. இந்த டாபிக்கை தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். நம்ம எல்லாருக்கும் தனிமம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். கிளியரா? அப்படிதானே? தனிமம்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறதா எலமெண்ட், ஒரே வகையான அணுக்கள் இருக்கிறது தான் தனிமம் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னாடியே தெரியும். இந்த தனிமம் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, சரிங்களா, அதற்கு மேற்பட்டனா இப்படி போடலாமா? இப்படி போடலாமா? இதுக்கு மேற்பட்ட எத்தனை நாளும், 3 4 எத்தனை நாளும், ஓகே, 2 அல்லது இதற்கு 2க்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒன்றாக சேர்ந்தால் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வேதி பிணைப்பின் மூலம் இணைந்தால், அதாவது கெமிக்கலி கம்பைன்ட் இன் டிஃபைன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. அது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த வார்த்தைக்கு நான் அர்த்தம் பின்னாடி சொல்றேன். சரிங்களா? அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விகிதம் அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த இதை நீங்க யூஸ் பண்ணணும். விகிதம், அதாவது இங்கிலீஷ்ல டெஃபினைட் ப்ரொபோர்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த மாதிரி இணைஞ்சா அது சேர்மம், அது பேர் தான் காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ தனிமங்கள் நம்மளுக்கு தெரியும், 118 தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரைட்டா? இந்த 118 தனிமங்களை நம்ம சில தனிமங்களை பார்த்தீங்கன்னா அதை மட்டும் எக்ஸாம்பிள் எடுக்கும். அவங்க என்ன பண்றாங்க, இன்னொருத்த கூட சேர்றாங்க, அப்ப சேர்ந்து சேர்மமும் உண்டாக்குறாங்க. அப்படிதானே? அப்படி சேர்மம் உருவாகும் போது அது தன் பகுதி தனிமங்களுடைய பண்புகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட புது பண்பை வெளிப்படுத்தலாம். இவரு ஒரு ஏ ஒரு எலமெண்ட், பி ஒரு எலமெண்ட், 2 பேர் தனிமங்கள். இவங்க 2 பேர் ஜாயின் ஆகும் போது புதுசா ஒருத்தர் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஏபி அப்படின்னு ஒருத்தர் கிடைக்கிறாரு. இவருடைய பண்பு பாத்தீங்கன்னா இவங்களோட 2 பண்பு மாதிரியே இல்ல, அது புது பண்பா இருக்கான். ஆச்சரியமா இருக்குல்ல? இவங்க 2 பேரும் ஜாயின் பண்றாங்க, ஆனா அவர் பண்பு மட்டும் பாத்தீங்கன்னா புது பண்பா இருக்கான். உதாரணத்துக்கு நமக்கு ஹச்சின்னு போட்டா ஹைட்ரஜன் அப்படின்னு தெரியும், ஓன்னு போட்டா ஆக்சிஜன் தெரியும். இந்த 2மே வாயுக்கள். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வாயுக்கள். ஆனால் ஆக்சிஜன் நெருப்பை உண்டாக்குறதுக்கு, நெருப்பை எரியறதுக்கு துணை புரியும். கரெக்டா? ஆனா அந்த 2 சேர்ந்தா H2O அப்படின்னு ஒரு டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், குறிப்பிட்ட விகிதத்துல சேரும் போது அறை வெப்பநிலையில இது லிக்விடா இருக்கு, திரவமா இருக்கு. வாட்டர் அப்படிதானே? வாட்டர் திரவமா தான் இருக்கு. இந்த வாட்டர் வச்சு நீங்க தீ அணைக்கலாம், நெருப்பு அணைக்கலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் தீக்கு யூஸ் ஆகக்கூடிய ஆக்சிஜனை இப்ப தீ அணைக்கிறார். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்கூல்ல, தியேட்டர்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோப்புகள்ல ஒரு சிலிண்டர் வச்சிருப்பாங்க. நிறைய இம்பார்ட்டன்டான பிளேசஸ் எல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா தீ அணைக்கிற அணைப்பான் அதாவும் பயன்படுகிறது. சரிங்களா? சோ அது பாருங்க, சேரும் போது ஒரு மாதிரி காமிக்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள், ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் யாருன்னா, நம்ம வீட்டுல சாப்பிடக்கூடிய உப்பு, NaCl. இதுல Na அப்படின்னா சோடியம், Cl அப்படின்னா குளோரின். சரியா? இந்த NaCl 2 பேரும் சேர்ந்துறாங்க. இவங்க ஆக்சுவல் தனித்தனியா இருக்கும்போது ரொம்ப பயங்கரமான நச்சுத்தன்மை வாய்ந்தவங்க, பாய்சனஸ், சாப்பிடவே முடியாது. ஆனா இவங்க 2 பேர் சேர்ந்தா நம்மளுக்கு சால்ட், உப்பு, அது நம்ம டெய்லி சாப்பிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? புது பண்பா அவர் காட்டுறார். 2 ஒன்னா சேர்ந்தா சேர்மம், காம்பவுண்ட் ஆகுது. நாம தினமும் விரும்பி சாப்பிடுற சமையல் உப்பா மாறிடுது. கிளியரா? தனிமங்கள் எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட விதத்துல இணைஞ்சா மட்டும்தான் சேர்மம் உருவாகும். அது என்ன அர்த்தம்னா, HO இந்த பேர் 2 பேர் சேர்ந்த உடனே வாட்டர் கிடைச்சுமானா கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட விகிதம். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் 1, இவர் 3, வாட்டரா? இல்ல. இவர் 2, இவர் 5, வாட்டரா? இல்ல. இவர் 2, இவர் 1, இதுதான் குறிப்பிட்ட விகிதம். இவங்க 2 பேரும் இந்த விகிதத்தை சேர்ந்தாங்கன்னா காம்பவுண்ட் கிடைப்பாங்க, உங்களுக்கு வாட்டர் கிடைக்கும். கிளியரா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த குறிப்பிட்ட விகிதம் சொன்னேன். அதே மாதிரி NaCl அப்படிதான், எல்லாமே அப்படிதான், குறிப்பிட்ட விகிதத்தை கடந்தா சேர்மம் உண்டாகுது. சேர்மங்களை வடிகட்டுறதுக்கு எந்த ஒரு இயற்பியல் முறையாலும்
அதாவது பிசிக்கல் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா இவ ரொம்ப ஸ்ட்ராங்கான வேதிப்பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளன. நீங்க H2O சாதாரண ஃபில்டர் பேப்பர்ல வச்சு H தனியா ஆக்சிஜன் தனியா பிரிக்க முடியுமா? அப்படி பிரிச்சா அது மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பா இருக்கும். ஆனா அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னா 2 பேர் சரியான பிணைப்பால இருப்பாங்க, பாண்ட்னால இருப்பாங்க. அப்ப எப்படி சார் பிரிப்பாங்க அப்படின்னா, வேதியியல் முறை இருக்கு, கெமிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸ்ல ஒவ்வொன்றா படிப்பீங்க. இப்போ நம்ம அந்த காம்பவுண்டு, எலமெண்ட் இதெல்லாம் ஏன்னா பேசிக்ஸ் நமக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுதான் நம்ம படிக்கும். அப்போ சேர்மம், காம்பவுண்ட், தனிமம், எலமெண்ட் இவங்களுடைய வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்சஸ், என்ன வேற்றுமைகள் பார்க்கலாமா? இப்போ தனிமம் எலமெண்ட் அப்படி சொல்றோம்ல, எலமெண்டோடைய அடிப்படை துகள் ஆட்டம், அணுக்கள். சரிங்களா? ஆனால் சேர்மங்களுடைய அடிப்படை துகள்கள் பாத்தீங்கன்னா மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள். மூலக்கூறுகள் யாரும் இல்ல, அணுக்கள் சேர்ந்ததான் மூலக்கூறுகள். பட் அதை நம்ம எப்படி சொல்லணும்னா, ஏன்னா ஒரே ஒரு ஆட்டம் அங்க இருக்க மாட்டாரு, 2-3 பேர் சேர்ந்திருப்பாரு. நம்ம பார்த்தோம் NaCl H2O 2-3 பேர் சேர்றாங்களா, அப்ப அங்க போய் நம்ம ஆட்டம் சொல்லக்கூடாது. ஏன்னா 2 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா அது மூலக்கூறுகள், மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லணும். இது கிளியர் ஆயிட்டா? அதுக்கப்புறம் இப்ப நம்ம தனிமங்கள் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் H, ஆக்சிஜன் O, கால்சியம் Ca, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்றேன். இதெல்லாம் நம்மளா சொல்ல முடியும்? நானா சொல்ல முடியும்? இல்ல. இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, IUPAC அப்படிங்கிற ஒரு அமைப்பு. IUPACனா எக்ஸ்பான்ஷன் எழுதுறேன், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கறதான் அந்த அமைப்பு பேர். அவங்க தான் நேம் கொடுப்பாங்க, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஆனா ஆஸ் ஏ சயின்டிஸ்டா நீங்க நேம் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு நீங்க ஒரு எலமெண்ட் கண்டுபிடிக்கிறீங்க, தனிமத்தை கண்டுபிடிச்சு இதுக்கு நான் அந்த நேம் வைக்க போறேன் அப்படின்னு நீங்க வைக்கலாம். ஆனா அது நம்ம டைரக்டா உடனே வைக்க முடியாது, அதுக்கு நீங்க எழுதி கொடுக்கணும். அந்த சயின்டிஸ்ட்லாம் பார்ப்பாங்க, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத தனிமமா எலமெண்டா அப்படி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரியான நேம் வைப்பாங்க, அப்புறம் ஒரு பெர்மனன்ட் நேம் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. சரிங்களா? பெர்மனன்ட் நேம், டெம்பரரி நேம்னா எப்படி வைக்கணுங்கிறது. பட் நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம். சரிங்களா? இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய தனிமங்கள், எலமெண்ட்ஸ் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கதான் செய்யுது, கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த அமைப்பு தான் இந்த அங்கீகாரத்தை தராங்க. ஹச்சுக்கு H போடு, ஆக்சிஜன் O போடு, சோடியத்துக்கு Na போடுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? முதல்ல டால்டன் அணுக்களுடைய அளவை குறிக்க குறியீடு பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் பெர்சிலியஸ் எழுத்துக்களை பயன்படுத்தி, ஏன்னா டால்டன் வந்து சிம்பிளா தான் போட்டார் அவரு. ஹைட்ரஜன் ஒரு உதாரணம் சொல்றேன், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் போட்டார். இப்படிலாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் சிம்பிள் போட்டார். பெர்சிலியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் எழுத்துக்களை பரிந்துரைத்தார், இப்படி போடுங்க, இது கொஞ்சம் ஈஸியா மனப்பாடமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா அதுக்கும் நம்ம ஜென்ரலா சில எளிமையான ரூல்லாம் இருக்கு. இப்போ ஹைட்ரஜன் நீங்க எழுதுறீங்க, இங்கிலீஷ்ல ஹைட்ரஜன், தமிழ்ல ப்ரொனவுன்ஸ்ல ஹைட்ரஜன். நீங்க தமிழ்ல ஹைட்ரஜன் எழுதினாலும் சிம்பிள் பாத்தீங்கன்னா H அப்படிதான் போடணும், அது கேபிட்டல் தான் போடணும். ஆக்சிஜன் சிம்பிள் O கேபிட்டல் போடணும். இந்த ஸ்மால் H, ஸ்மால் O, அப்புறம் ஸ்மால் CA, இந்த மாதிரி சம்திங் போடக்கூட, எல்லாமே கேபிட்டல் லெட்டர். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், ரெண்டாவது பாத்தீங்கன்னா கால்சியத்துல A வந்து ஸ்மாலா இருக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் தான் இருக்கணும். இது புரியுதா? சப்போஸ் ஹைட்ரஜன், ஹீலியம் இதெல்லாம் வருதா சார், அதுக்கெல்லாம் எப்படி சார் H போட முடியும்? ஹீலியம் இவங்க தனிமம், கரெக்டா? கார்பன் இவர் ஒரு தனிமம், வேற காப்பர் இவர் ஒரு தனிமம், இதெல்லாம் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் எப்படி சார் நான் பேர் போடுவேன்? ரெண்டுமே CC, ரெண்டுமே HH வருது நீங்க நினைக்கலாம், கரெக்டா? எஸ். அப்படி வைக்கும் போது ஒரே மாதிரி எழுத்துல ஆரம்பிச்சா, வேர்ட்ல ஆரம்பிச்சா முதல் எழுத்து கேபிட்டல், இரண்டாவது எழுத்து ஸ்மால் லெட்டர் பண்ணும். ஸோ ஹைட்ரஜனுக்கு நீங்க H போடுறீங்களா, போடுங்க. அப்ப இவருக்கு H மட்டும் போடாம கூட இருக்கிற அந்த ஸ்மால் லெட்டர் போடுங்க, H. அப்ப ஹீலியம். கார்பனுக்கு C போடுறீங்களா, அப்ப காப்பருக்கு என்ன பண்ணும்? CO போட முடியாது, Cu பண்ணும். ஏன் சார் CO போட முடியாது?
ஏன்னா அந்த நேம் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க, கோபால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப காப்பருக்கு Cu. யூ எங்க சார் வருது? யூவே வரல, நீங்க ஏன் சார் யூ சொல்றீங்க? ஏன்னா சில வார்த்தைகளை லத்தீன் மொழியில இருந்து எடுத்தாங்க. காப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்ல தாமிரம். காப்பருடைய லத்தீன் பெயர் குப்ரம். இப்போ யூ வருது பாருங்க, ரைட்டா, குப்ரம். ஸோ இதே மாதிரி டைரக்டா இங்கிலீஷ் வார்த்தையில இருந்து எடுக்காம சில லத்தீன் வார்த்தையில இருந்து எடுத்திருக்காங்க. நம்மளுடைய கோல்டு கோல்டு பாத்தீங்கன்னா ஏயு போடுவாங்க. கோல்டுக்கு ஜி தானே ஆரம்பிக்கணும், ஜிஓன்னு ஆரம்பிக்கணும்னு ஏயு போட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டா? ஏன்னா அதோடைய லத்தீன் பெயர் ஆரும், இப்படி போட்டிருப்பாங்க, ஆரும், அதனால ஏயு. தாமிரத்துக்கு சொல்லிட்டேன் குப்ரம், அதனால Cu. இரும்புக்கு பாத்தீங்கன்னா அயான் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொன்னாலும் நம்ம தனிமமா நம்ம குறிக்கிறதுக்கு சிம்பிளை யூஸ் பண்ணுவோம், Fe. ஏன்? ஏன்னா லத்தீன் வார்த்தையில ஃபெரம். அதே மாதிரி சோடியம், நான் இப்ப Na போட்டேன். அப்போ நிறைய பேர் டவுட் வந்திருக்கும், Na சோடியம் ஏன் சொல்றாங்க, SOன்னு போட வேண்டியதானே? ஏன்னா அது ஆல்ரெடி எஸ் எல்லாம் வேற ஆள் கொடுத்தாங்க. சோடியம் இப்படி இருக்கு, இது ஒரு எலமெண்ட். ஆனா இதை குறிக்கிறதுக்கு நம்ம குறியீடா சிம்பிளா என்ன போடணும், Na. ஏன்னா லத்தீன் வார்த்தையில இதுக்கு என்ன பண்ண, நேட்ரியம், அதனால Na. இப்ப முடிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ், இனிமே புக்கை பார்த்தோன்னா அதை யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு, லத்தீன் வார்த்தையில இருந்து வந்திருக்கா இல்ல இங்கிலீஷ் வார்த்தையில இருந்து வந்திருக்கா, எப்படி யூஸ் பண்றாங்க, நீங்க பாருங்க. இது கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம அனிமேஷன் போகலாம். அனிமேஷன்ல இதை மாதிரி நிறைய தகவல்களை நம்ம பார்க்க போறோம், கத்துக்கிட போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்க போறோம்னா, இந்த காம்பவுண்ட் அப்படிங்கிற ஆரம்பிக்க போறேன். டெஃபினைட் காம்பவுண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை சொல்ல போறேன். வாட்டரை பத்தி சொல்லி கொடுத்தோன்னா H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தா வாட்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, காம்பவுண்ட் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். வேதி வாய்ப்பாடை பத்தி பார்க்க போறோம். தனிமங்கள், அதாவது எலமெண்ட்ஸ் எவ்வாறு நிலையான விகிதத்தில் இணைந்து சேர்மங்களை உருவாக்கின்றன அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள போகிறோம். How elements combine to form compounds in fixed ratios. எப்படி சார்? இங்க வாங்க, இங்க நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க, ஒரு ஆக்சிஜன் ஓன்னு தெரியும், அதை சுத்தி 2 பேர் ஹைட்ரஜன் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுதா? கிளியரா தெரியுதா? இதுதான் வாட்டர். Every compound is a fixed recipe. Water is always exactly 2 hydrogen atom 1 oxygen. சொன்னா தண்ணீர் எப்பவுமே எப்படின்னா 2 ஹைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே ஒரு ஆக்சிஜன் உட்கார்ந்து இருக்கும். அந்த விதத்துல அது இணைஞ்சிருக்கும். என்னைக்குமே அவர் வந்து 2:1 தான் இருப்பார். 3:1 இல்ல 1:1 வரவே மாட்டார். இப்போ இங்க பாருங்க, நான் H2O அப்படிங்கன்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், இதுதான் ரியல் வாட்டர். சப்போஸ் நான் ஹைட்ரஜன் மாத்துட்டா, இப்ப பாருங்க, இது வாட்டர் பாருங்க, ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன். எஸ், இந்த பாருங்க, டஸ் நாட் எக்ஸிட் அது வாட்டர், ராங் ரேஷியோ, வார்னிங் மெசேஜ் சொல்லிட்டு, இந்த விகிதம் தண்ணீர் அல்ல. ஒரே ஒரு ஆக்சிஜனும் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் தண்ணீர் அல்ல. சரி, 3 ஹைட்ரஜன் சேர்த்து பார்ப்போமா, அப்பவும் தண்ணி இல்லை, ராங் ரேஷியோ. சரி சார், 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன், அப்பவும் தண்ணி இல்லை. 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து மொத்தமா ஒரு பாண்ட் மாதிரி உட்காந்துருக்காரு, தண்ணி இல்லை. அப்போ 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் சேர்ந்தாதான் தண்ணி, வாட்டர். இது கிளியரா ஸ்டூடெண்ட்? அப்ப பிக்ஸ்டு ரேஷியோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சு வச்சா? இப்படிதான் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். இப்போ எலமெண்ட் காம்பவுண்ட் மிக்சர், இதை வந்து நீங்க ஹையர் கிளாஸ் படிப்பீங்க, பட் லேசா இப்ப நான் சொல்றேன். இப்போ என்னன்னா, அதையும் நீங்க டீப்பா படிப்பீங்க, பின்னாடி வரக்கூடிய கிளாஸ்ல டீப்பா படிப்பீங்க. எலமெண்ட் காம்பவுண்டை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எலமெண்ட்னா ஹேஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இங்க பாருங்க, ஆக்சிஜன் எடுத்திருக்கேன். ஆக்சிஜன் அப்படின்னா O2. வெறும் ஆக்சிஜன் மட்டும் போடாம ஒரே ஒரு ஓம் போடாம O2 போடுங்க, அப்பதான் அந்த ஆக்சிஜன் கேஸ். ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் ஆக்சிஜன் ஆட்டம், ஆக்சிஜன் அணு. ஸோ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ், ஒன்லி ஆக்சிஜன் ஆட்டம் பேர்ட் அப், நத்திங் எல்ஸ் மிக்சடு. அதுல ஓன்னு மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரே மாதிரியான அணுக்கள் இருக்கிறது. அப்ப இவர் தான் எலமெண்ட், தனிமம். காம்பவுண்ட் சைட்ல பாருங்க, நம்ம வாட்டர் பார்த்தோம்னா அதுதான் காம்பவுண்ட், சேர்மம். ஏன்னா 2:1 ரேஷியோல சேர்ந்திருக்காரு பாருங்க, சேர்மம், நீர் ஹைட்ரஜனும்
ஆக்சிஜனும் எப்போது 2:1 விகிதத்தில் இணைந்துள்ளன. Compound forms when 2 or more elements join chemically in a fixed ratio. ஆட்டமோடைய பாண்ட் இருக்கும். அப்புறம் நீங்க செப்பரேட் பண்ண முடியாது. சாதாரண சல்லடை போட்டோ இல்ல ஃபில்டர் யூஸ் பண்ணி அது பண்ண முடியாது அப்படிங்கிறது. நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்லாம் நீங்க அடுத்தடுத்து படிக்கிறது இந்த மிக்சர் படிப்பீங்க. கலவை. கலவையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் கலந்துருப்பாங்க. ரைட்டா? இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வச்சு யோசிக்கலாம். 7th ஏ அப்படின்னு நீங்க எல்லாம் படிக்கிறீங்க. 7th ஏல இருக்கீங்க. உங்களை வந்து ஏதாவது மீட்டிங் விடுறாங்க. உங்க கிளாஸ் ஹெச்எம் விடுறாங்கன்னா நீங்க 7th ஏ மட்டும் போறீங்க. பசங்க மட்டும் போறீங்க. நீங்களாம் எலமெண்ட் ஒரே மாதிரியான ஆட்கள். ஹைட்ல வெயிட்ல அப்படி இல்ல ஒரே மாதிரி கிளாஸ் ஒரே கிளாஸ்ல இருக்க முடியாது. அடுத்து காம்பவுண்டு. உங்க கூட என்னன்னா 2 இல்ல 3 அந்த மாதிரி சேராங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க கிளாஸ்ல இருந்து 2 பசங்க அப்புறம் பில இருந்து ஒரு பையங்க ஒரு குரூப்பா உட்கார வைக்காங்க. ஒரு மாதிரி பிக்சர் ரேஷியோ எல்லாரையும் அப்படிதான் உட்கார வைக்கலாம். அப்போ நீங்க காம்பவுண்டு. 3வது பெல் அடிக்கும்போது ஸ்கூல் பெல் அடிக்கும்போது எல்லாரும் மொத்தமா கிளம்பி ஸ்கூல் போறீங்களா? அப்போ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போறீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா 7th மட்டும் தான் இருப்பான் 8th மட்டும் தான் இருப்பான் சொல்ல முடியாது. எல்லாருமே சேர்ந்திருப்பீங்க. ஸோ அதுதான் மிக்சர். எல்லாருமே அயான்ஸ் ஆல்பர். ஸோ இதுல வந்து பிக்ஸ்டு ரேஷியோவே கிடையாது. ஒருத்தனுக்கு 2 பேர் தான் கூட போவான் அப்படிலாம் கிடையாது. யாராலும் எப்படினா உட்காரும். அப்போ காம்பவுண்டு மிக்சருக்கும் உங்க வித்தியாசம் இருந்துருக்கும். காம்பவுண்ட்ல ஒரு டெஃபினட்டான ரேஷியோ இருக்கும். கலவை இருக்கும். அந்த விகிதம் இருக்கும். கலவை மிக்சர்ல அப்படிலாம் கிடையாது. அவர் சும்மா எப்படினாலும் ஜாயின் பண்ணிப்பார். அதை நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்லாம் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒப்பீடு குயிக் கம்பேரிசன் பார்க்க போறோம். நான் சொல்லிட்டேன் எலமெண்ட்னா ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஒரே மாதிரியான ஆட்கள். காம்பவுண்ட் சேர்மனா 2+ எலமெண்ட்ஸ் 2 இருக்கலாம் இல்ல 2 அதற்கு மேற்பட்ட அணுக்கள் தனிமங்கள் சேர்ந்திருக்கலாம். கெமிக்கலி ஜாயிண்டா இருக்கும். ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு. ரேஷியோ மாறவே மாறாது. அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். 2 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் கிடையாது. அப்படின்னா வாட்டரே வராது. செப்பரேஷன் நீங்க தனிமத்தை செப்பரேட் பண்ணவே முடியாது. அதனாலதான் டேஷ் போட்டிருக்கோம். அது மாதிரி ரேஷியோவும் அதுக்கு கிடையாது. இந்த காம்பவுண்டை நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா செப்பரேட் பண்ணலாம். நியூ ப்ராப்பர்ட்டிஸ் வராது. தனிமத்துக்கு எப்பவுமே நீங்க தங்கத்தோடைய அணுக்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அதே ப்ராப்பர்ட்டி தான் இன்னொரு அணுக்கும் இருக்கும். தங்கத்தோட இன்னொரு அணுக்கு இருக்கும். ஆனா காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பார்ட்ஸ். நம்ம உப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. Na தனியா Cl தனியா. ஆனா ரெண்டும் சேர்ந்தா ஒரு விதமான பண்பை காட்டுறாரு. எக்ஸாம்பிள் O2 Fe Na இதெல்லாம் தனிமங்கள் எலமெண்ட்ஸ். H2O NaCl CO2 இவங்கெல்லாம் காம்பவுண்ட். இதான் கிளியரட்டா? மிக்சர்லாம் வேற மாதிரி எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதா நம்ம சொல்றோம். ஓகே. இப்போ அடுத்து பார்லாம். வாட்டருக்கு நம்ம H2O நம்ம சொல்றோம். ஸோ இதெல்லாம் 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்திருக்கு. இது கிளியர் ஆயிட்டோம். இப்போ கெமிஸ்ட்ரியில நம்ம சில ஃபார்முலாஸ் படிப்போம். அது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேதி வாய்ப்பாட்டோட அமைப்பு என்னன்னா a chemical formula is shorthand for a compound. It shows which elements are present and exactly how many atoms of each. நீங்க வேதி வாய்ப்பாடு H2O NaCl சொல்றோம். இதெல்லாம் வேதி வாய்ப்பாடு. ஒரு சேர்மத்தின் சுருக்கமான குறியீடு. நீங்க சோடியம் குளோரின் சோடியம் குளோரைடு அப்படின்னு எல்லா டைம்லயும் எழுத வேண்டாம். சோடியம் குளோரைடு எல்லா டைம்லயும் எழுத வேண்டாம். NaCl போட்டா போதும். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்புறம் போட்டு நம்ம அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. H2O வாட்டர் அப்படின்னு எழுதா போதும். கரெக்டா? அப்போ இப்படி எழுதுறீங்கன்னா குறியீடு எழுதுறீங்கன்னா H2O எழுதுறீங்கன்னா அதுலயும் சில இதெல்லாம் இருக்கு. எந்த தனிமங்கள் இருக்குன்னா எந்த எலமெண்ட் அதுல இருக்கு அண்ட் ஒவ்வொன்றின் அணுக்களினோட எண்ணிக்கை என்ன அப்படிங்கறதையும் நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ இதுல 2H2O போட்டிருக்கு. H2Oனா ஒரு வாட்டர் மாலிகுல். ஒரு வாட்டர் மாலிகுல் அப்படின்னா நீர் மூலக்கூறு அப்படின்னு தெரியும். இது 2னா 2 வாட்டர் மாலிகுல். 2ன்னா அதுல இருக்கு. இதுதான் கோஎஃபிஷியன்ட். இந்த 2 கிளிக் பண்ணனும் வருதா? கோஎஃபிஷியன்ட் சேஸ் how many whole molecules. 2 means 2 entire H2O molecules. குணகம் அப்படின்னு தமிழ் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா குணகம்ங்க. அதாவது வாட்டர்ங்கிறது H2O. அந்த H2Oவே 2 பேரா இருக்காங்க. 2 மாலிகுலா இருக்காங்க. அதுதான் கோஎஃபிஷியன்ட். இந்த இடத்துல போடக்கூடிய என்னுடைய மீனிங் அர்த்தம் எத்தனை முழு மூலக்கூறு என்பதை காட்டும். அப்ப H2னா இது என்னன்னா அந்த ஹைட்ரஜனோட சிம்பிள். H என்பது ஹைட்ரஜன் தனிமத்தை குறிக்கிறது. கிளியரா? அடுத்து இந்த இதுலயே பாத்தீங்கன்னா H2O இதுல 2 போட்டிருப்பாங்க. இந்த 2 வேற இந்த 2 வேற. இது வந்து கோஎஃபிஷியன்ட். இந்த 2 நான் சொன்னா டெஃபினட் ரேஷியோல சேருவாங்கன்னு சொன்னா அந்த 2 ஹைட்ரஜன் தான் சேருவார். அதெல்லாம் சப்ஸ்கிரிப்ட்பாங்க. கீழே போட்டிருப்பாங்க. அடுத்து ஆக்சிஜன்.
ஆக்சிஜனோட சிம்பிள் O, அதனால அவரை சேர்த்திருக்காங்க. ஆக்சிஜன் என்பது O என்பது ஆக்சிஜன் தனிமத்தை குறிக்கிறது. இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா நம்ம புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு மெத்தட். இது கிளியரா ஸ்டூடண்ட்? இதே மாதிரி நீங்க வீட்டுல போயிட்டு நம்ம புக்கில் உள்ள மத்த காம்பவுண்டு அதெல்லாம் எழுதி பார்த்து அதுல ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, NaCl எடுக்கிறோம்னா ஒரு Na ஒரு Cl ரெண்டு சேர்ந்தா உப்பு கிடைக்கும். Na2Cl அப்படிங்கறத நான் உப்பா எடுக்க மாட்டேன், அப்படிதானே? Na3Cl3 அது உப்பும் கிடையாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுல Na அப்படிங்கிறது ஒரு தனிமம் எலமெண்ட் அப்படின்னா Cl ஒரு தனிமம், ரெண்டு சேர்ந்து ஒரு காம்பவுண்ட உருவாக்குது. அது மாதிரி வாட்டர்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு கோஎஃபிஷியன்ட் என்னென்ன, சப்ஸ்கிரிப்ட் கீழே போட்டுக்க நம்பரோட அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இது கிளியரா ஸ்டூடண்ட்? இது வரைக்கும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ட்ல ஏன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் இது இப்போ வராது, உங்களுக்கு பின்னாடி வரும். நான் அப்போ சொல்றேன். லேசா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போ வந்து எலமெண்ட் காம்பவுண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சப்ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஆட்டம்ஸ் வந்து ஒரு மாலிகுல இருக்கணும் அப்படிங்கிறது, சரிங்களா? இட் டிசைட் பை ஈச் எலமெண்ட் வேலன்சி. எல்லாரும் ஒரே மாதிரிலாம் கனெக்ட் ஆக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இதை கொடுக்கணும், இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் படி அவங்க இருப்பாங்க. அதனால அந்த சப்ஸ்கிரிப்ட்லாம் வரும். நம்ம CO2 அதெல்லாம் பார்ப்போம், CaCl எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதெல்லாம் வேலன்சி, இணைதிறன் அதுக்கு முக்கிய பங்காற்றும். ஜஸ்ட் அந்த வேர்டை மட்டும் கேள்விப்பட்டுச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம எங்க வரோம்னா ஃபார்முலா போர்ச்சுக்கு வரோம். இப்போ நம்ம படிச்சாச்சு. எப்பவுமே படிச்சதை அப்ளிகபிள் பண்ணி பார்க்கணும், கரெக்டா? வாய்ப்பாடு உருவாக்கி அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா, மீத்தேன், காமன் சால்ட் சாதாரண உப்பு, ஆக்சிஜன் வாயு, இதெல்லாம் இங்க சைடுல இருக்கு. இங்க அதுக்கு ஏத்தாப்புல எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட் எல்லாம் சேர்த்து இந்த சைடுல உள்ளதுக்கு கொண்டு வர பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும். நான் கொண்டு வந்தது கரெக்டா அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும், கரெக்டா வரும். தப்புனா தப்புன்னு வரும். நான் ஒரே ஒரு எக்ஸாம் சொல்றேன். இப்போ வாட்டர் உங்களுக்கு தெரியும், அதனால நான் அதை திருப்பி சொல்ல வேண்டாம். மீத்தேன் சொல்றேன், CH4. மீத்தேன் என்னதான்? CH4. Cனா கார்பன், Hனா ஹைட்ரஜன். 4 ஹைட்ரஜனும் ஒரு கார்பனும் சேர்ந்ததான் CH4 மீத்தேன். இப்போ இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு C எடுத்துக்கலாமா? நான் ஒரு C எடுக்கேன். வந்துட்டா? H எடுக்கணும். நான் 4 பேர் எடுக்கணும். உங்களுக்காண்டி நான் ஒண்ணு எடுத்துக்காமி, ஏன்னா எனக்கு தெரியாது. அப்ப நான் எடுத்து காமிச்சிட்டு செக் பண்ண போறேன். கீழே என்ன இருப்பாங்க, நாட் குவைட், கரெக்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொரு H செலக்ட் பண்றீங்க, செக் பண்ணி பாக்கீங்க, இப்பவும் தப்பு தான். இன்னொரு H செக் பண்ணி பாக்குறீங்க, தப்பு தான். 4 ஹைட்ரஜன் சேர்ந்தாதான் மீத்தேன் அந்த சேர்மம் உருவாகும், அந்த காம்பவுண்ட் உருவாகும். இன்னொரு ஹைட்ரஜன் செக் போகுமா? செக் பண்ண போறேன். பாருங்க, கரெக்ட். திஸ் இஸ் CH4 மீத்தேன். மீத்தேனை நீங்க உருவாக்கிட்டீங்க. ஒரு கார்பனை 4 ஹைட்ரஜன் வச்சு உருவாக்கிட்டீங்க. இது கிளியரா ஸ்டூடண்ட்? சரி, இப்போ நான் அதை கிளியர் பண்றேன். யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் காமன் சால்ட், ஏன்னா அது காமன் சால்ட் இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கே தெரியும். வாட்டர் அதை சொல்லலாம். சில பேருக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா சொல்லலாம். கார்பன் டை ஆக்சைடு ஃபார்முலா என்ன? அம்மோனியா நான் சொல்றேன். அம்மோனியா வந்து NH3, சரிங்களா? ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் சேர்ந்ததுதான். இப்போ அம்மோனியா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க மத்ததெல்லாம் யோசிங்க, நான் இதை போடுறேன். சாட்ல எனக்கு டைப் பண்ணுங்க. நான் அம்மோனியா சொல்றேன். ஒரு நைட்ரஜன் செக் பண்ணி பார்க்க, தப்பு தான். ஹைட்ரஜன் சேரு சேர்க்கிறேன், செக் பண்ற, தப்பு. NH3 வரணும், தப்பு. எஸ், கரெக்ட். இப்பதான் கரெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அம்மோனியாக்கு NH3 ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு. வெரி குட். எஸ், காமன் சால்ட்டுக்கு மெசேஜ் வந்திருக்கு. காமன் சால்ட்ட NaCl சொல்லியிருக்காங்க. வெரி குட். அப்ப NaCl எடுக்குமா? ஒரு Na ஒரு Cl. செக் பண்ணி பாருங்க. வெரி குட், கரெக்ட், வெரி குட். வருதா? அவ்வளவுதான். நீங்க ஒரே ஒரு Na எடுக்கிறீங்க, ஒரே ஒரு Cl எடுக்கிறீங்க, ஒரு காமன் உருவாக்கிட்டீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சால்ட்டை உருவாக்கிட்டீங்க. அதே மாதிரி வாட்டரையும் ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காப்ல, H2O அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். H2O 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் எடுக்கலாமா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சனால நான் டைரக்டா ஈஸியா எடுக்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப் செக் பண்ண வேண்டாம். அடுத்து எடுத்து செக் பண்ணி பாக்குறேன். எஸ், வெரி குட், அதுவும் கரெக்ட். கார்பன் டை ஆக்சைடு
CO2 அடுத்தன செக் பண்ணி பார்க்கலாமா? COO 2 O ஏன்னா CO2 வந்துட்டா செக் பண்ணி பாருங்க. கரெக்ட். ஆக்சிஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ்னா சொல்லிட்டா ஆக்சிஜன் ஒரே ஒரு ஆக்சிஜன் தான், அது வந்து ஆட்டம். ஆக்சிஜன் கேஸ்னா O2 போட்டா தான் ஆக்சிஜன் கேஸ். 2 ஆக்சிஜன் எடுக்கணும். ஸோ ஒரே ஒரு ஆக்சிஜன் எடுத்து பாக்குறேன், எனக்கு டவுட்டா இருக்கு சார் அப்படின்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல, கரெக்டா? அப்ப இன்னொரு ஆக்சிஜன் செக் பண்ணி பாருங்க. கரெக்ட், வெரி குட். ஆக்சிஜன் கேஸ் O2 கரெக்ட். இதுதான்ப்பா சேர்மம், இதுதான் காம்பவுண்ட். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் சேர்மனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே டெஃபினட் ப்ரொபோர்ஷன் தான் சேருவாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இது கிளியர் ஆயிட்டா? இதுல டவுட் உள்ளவங்க என்கிட்ட கேட்கலாம். NH3 அம்மோனியா சொல்லி கொடுத்துட்டேன். இதே மாதிரி வீட்டுல போயிட்டு நான் சொல்றது இன்னொன்னு பாருங்க. C6H12O6 இது வந்து குளுக்கோஸ். குளுக்கோஸ் நீங்க வீட்டுல போயிட்டு ஒரு தேவையான படங்கள் ரவுண்ட் ரவுண்டா போட்டுட்டு கார்பனுக்கு கலர் அடிச்சு வச்சுக்கோங்க. எத்தனை கார்பனாலும் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் வேற கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் வேற கலர் அடிச்சுக்கோங்க. மூணுக்கும் வேற கலர். இந்த ஃபார்முலாவுக்கு எத்தனை கலர்? இப்போ ரெட் கலர் நீங்க ஒரு பால் உடஞ்சிருக்கீங்கன்னா 6 பால் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ 6 பால் சைட்ல போட்டுக்கோங்க. 6 பால் போட்டு ஹைட்ரஜன் 12 ஹைட்ரஜனா ஒரு கிரீன் கலர் கொடுத்துருப்பீங்க. அப்போ 12 ஹைட்ரஜனை தூக்கி வைக்கிறீங்க. ஆக்சிஜனுக்கு ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கலாம். அந்த 6 சேர்க்குறீங்க. இப்படி சேர்த்து பாருங்க. C6H12O6 குளுக்கோஸ். அந்த வாய்ப்பாட்டா மறந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ட்ல H2O உங்களுக்கே தெரியும். அந்த சப்ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம். இந்த கீழ் குறியீடு அப்படின்னு சொல்றோம்னா இந்த சின்ன எண், அதாவது 2 ஹைட்ரஜன் சேர்றத அது குறிக்கி. ஆக்சிஜன் வந்து ஒரே ஒரு ஆக்சிஜன், இது கீழே 1 இருக்கதா அர்த்தம். ஆனா 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால போட வேண்டாம். சரிங்களா? எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 இருக்கதா அர்த்தம், அதனால நான் அந்த இடத்துல போடல. இது புரியுதா உங்களுக்கு? சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, சூப்பர், குட். ஸோ இப்போ டிக்டேஷன் எழுதிக்கோங்க, அப்புறம் நான் ஹோம்ஒர்க் தரேன். டிக்டேஷன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தனிமம். எலமெண்ட் தனிமம். உங்களுடைய சயின்ஸ் நோட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டேட்டை போட்டுருக்கோங்க. போட்டு ஸ்பெல்லிங் தப்பு இல்லாம குயிக்கா அந்த வார்த்தை எழுதணும். ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது. காம்பவுண்டு அப்படிதான் சொன்னேன். சேர்மம் அப்படின்னு சொன்னேன். சாரி, எலமெண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னா இப்போ காம்பவுண்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சொன்னா தனிமம் சொன்னா இப்போ காம்பவுண்டு சேர்மம். மூணாவது வார்த்தை ஆட்டம், அணு. மூணாவது வார்த்தை ஆட்டம், அணு. நாலாவது வார்த்தை மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள். எலமெண்ட், காம்பவுண்டு, ஆட்டம், மாலிகூல் சொல்லியிருக்கேன். அப்படிதானே? சேர்மம், தனிமம், அணு, மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அஞ்சாவது சொல்லுமா? நாலு வார்த்தை எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். கரெக்டா? அஞ்சாவது ரெடி ஆயிட்டீங்களா? ஹைட்ரஜன். ஹைட்ரஜன், ஹை, ஹை. சரிங்களா? அந்த இது நைட்னு, ஏன்னா நைட்ரஜன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, அதனால தான் சொல்றேன் ஹைட்ரஜன். அஞ்சாவது வார்த்தை ஹைட்ரஜன், தமிழும் இங்கிலீஷும் ஹைட்ரஜன். இந்த 5 வார்த்தையும் எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். இது கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அடுத்து ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம்ஒர்க்ல லத்தீன் வார்த்தைகளிலிருந்து பெறப்பட்ட 5 தனிமங்களுடைய குறியீடுகளை எழுதணும். இதுதான் உங்க ஹோம்ஒர்க். குறியீடுகள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆனா இந்த எக்ஸாம்பிள் நீங்க எழுதக்கூடாது, இது போக எழுதணும். AU ஆரோம் அப்படின்னு நம்ம போட்டோமா ஒண்ணு, ஃபுல்லா எழுதுறேன். அதே மாதிரி CU குப்புறம்னு எழுதி கொடுத்தனா உங்களுக்கு நடத்தும் போது, அதே மாதிரி இந்த 2 எழுதக்கூடாது. AU CU எழுதக்கூடாது. இது போக லத்தீன் வார்த்தையில இருந்து, லாட்டின் வேர்ல இருந்து எடுக்கப்பட்ட 5 தனிமங்களுடைய குறியீடுகள் நீங்க ஏதோ ஒண்ணு எழுதி, அதுக்கு நான் இப்ப AUனா ஆரம் அப்படின்னு எடுத்தேன்னா, CUனா குப்புறம் இல்லைன்னா, அதே மாதிரி நீங்க அந்த தனிமத்தை குறியீடு எழுதி என்ன நேம், அந்த லாட்டின்ல என்ன நேம் அப்படின்னு எழுதணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்?
ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்? தனிமம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஒரே மாதிரியான அணுக்கள். அந்த ஒரே மாதிரி அணுக்கள் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஒரு குறிப்பிட்ட விதத்தை சேர்ந்தா காம்பவுண்டு, டெஃபினைட் ப்ரொபோர்ஷனை சேர்ந்தா காம்பவுண்டு, சேர்மம் அப்படின்னு பார்த்தோம். அதுதானே? அப்புறம் அந்த வாய்ப்பாடு எப்படி கனெக்ட் ஆகுது? H2O எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்? NaCl எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்? அப்புறம் வாய்ப்பாடு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்? 2 போட்ட முன்னாடி போட்டா எப்படி அர்த்தம்? கீழ் குறியீடு சப்ஸ்கிரைப் போட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் வீட்டுல போய் புக்கை ரெஃபர் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும் இது ஏன் என்ன அர்த்தம். இதுல 3 பேர் சேர்ந்துருக்காங்களா, இல்ல 5 பேர் சேர்ந்துருக்காங்களா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஒர்க். ஓகேவா? பண்ணலாமா? ஓகே சொன்ன. வேற டவுட் இருக்கா? டவுட் இல்லைங்களா? சரிப்பா. கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.